ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தமிழ் மாதத்தில் 9வது மாதமாக வருவது மாசி மாதம். இந்த மாசி மாதத்திற்குன்னு நிறைய முக்கியமான பல சிறப்புகள் இருக்குது. அதில் முதன்மையானதுன்னு பார்த்தா மகா சிவராத்திரி. இதை தொடர்ந்து நிறைய புண்ணிய நாள் வந்துக்கிட்டே இருக்கும். மாசி மாதத்தில் மகா நட்சத்திரம் நாளை நம்ம மாசி மகமாக கொண்டாடுறோம். இதில் பல்வேறு ஆன்மீக சிறப்புகளை பெற்ற நாளுங்கிறதுனால அது மட்டும் இல்லை, நம்ம பாவங்களை போக்கி நமக்கு அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்குது. இந்த நாளில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட நிறைய பக்தர்கள் வருவதும் உண்டு. இந்த மாசி மாதத்தை கடலாடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில், குளம், கடல் இப்படி எங்கே போய் நம்ம புனித நீராடினாலும் மகத்தான பலனை நம்ம பெறலாம். நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியது. இந்த மாதிரி போய் நம்ம நீராடினோம்னாக்கா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே போகும். கங்கை நதி தன்னுடைய பாவத்தை குறைச்சி தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுத்த நாள் இந்த மாசி மகம். இந்த நாளில் கங்கை போன்ற அனைத்து புண்ணிய நதிகளுமே கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால தான் இந்த நாளில் நாமும் போய் நீராடணும் அப்படின்னாக்கா நம்முடைய பாவங்கள் நீங்கிறதோட கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளோட ஆசியும் நமக்கு கிடைக்கும். தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மக தினத்தில்தான். குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகத்தன்று இந்த நதிகளில் போய் நம்ம நீராடினாக்கா நிச்சயமாக புத்திர பேர் பாக்கியம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்ததும் இந்த நாளில் தான். சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுறதுக்கு ஏற்ற நாள் இந்த மாசி மக நாள். இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கும். மாசி மகம் அன்னைக்கு தான் எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுது. அதே போல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மகத்தில் தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் இப்படி எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நம்ம வணங்கலாம். மாசி மகத்தன்று விரதம் இருந்து வழிபடுறதுனால நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். இந்த ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் நாளைய தினம் வருது. நாளைய தினம் அதிகாலை 3:53க்கு துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்குது. நாளைய தினம் சதுர்தசி திதியும் இருக்குது. சிவ வழிபாடு செய்ய ரொம்பவே உகந்தது. ஏன்னா சதுர்தசி திதி சிவபெருமானுக்கு உரிய திதி. இந்த திதியில் வழிபடுறவங்களுக்கு சிவபெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். முடிஞ்சவங்க பக்கத்தில் உள்ள நீர்நிலைக்கு போயிட்டு நீங்கள் புனித நீராடிட்டு வரலாம். அப்படி முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேயே இந்த எளிமையான பொருட்களை போட்டு மந்திரம் சொல்லி அதன் மூலியமாகவும் உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். நீங்கள் இன்றைக்கி இரவும் நீங்கள் இந்த ஒரு தண்ணீரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 11/3/2025. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையிலையும் நீங்கள் இந்த ஒரு பொருளை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாசி மகத்தன்று காலையிலேயே நீங்கள் ஏஞ்சிடணும். சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிடணும். அதற்கு முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணணுங்க. ஒரு நல்ல ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த பெரிய ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் மஞ்சள் பொடி, அருகம்புல் பொடி, கிராம்பு பொடி, ஏலக்காய் பொடி, 2 துளசி, கொஞ்சோண்டு உதிரிப்பூ இது எல்லாத்தையும் போட்டு இந்த தீர்த்தத்தை தயார் பண்ணி பூஜை அறையில் வச்சிடணும். அதற்கு முன்னாடி இன்று இரவு நீங்கள் தயார் பண்ணுறீங்கன்னா பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குல தெய்வத்தை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. தீபதூபம்லாம் காட்டிட்டு நீங்கள் அனைத்து நதிகளையும் மனசார வணங்கிக்கோங்க. தீபாவளி அன்னைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிடுவோம்ல, அதே போல் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். ஓம் கங்கா தேவியே போற்றி போற்றி, ஓம் யமுனா தேவியே போற்றி போற்றி, ஓம் சரஸ்வதி தேவியே போற்றி போற்றின்னு 3 முறை நீங்கள் சொல்லுங்கள். 3 நதிகளின் தெய்வங்களும் உங்கள் முன்பு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் வந்து ஐக்கியமாயிடுவாங்க. குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானையும், விஷ்ணு பகவானையும், முருகப்பெருமானையும்,
மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. எங்களால் வந்துட்டு நீர்நிலைகளில் போயிட்டு எங்களால் குளிக்க முடியல, இந்த தீர்த்தத்தில் நீங்கள் அனைத்து நீர்நிலைகளிலும் நாங்கள் குளித்த ஒரு புண்ணியம் எங்களுக்கு கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த ஒரு தண்ணீரை அப்படியே பூஜை அறையில் வச்சு ஒரு தட்டு போட்டு சின்னதாக மூடி வச்சுருங்க. அப்படி காலையிலே நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அதிகாலையிலேயே ஒரு 3:30 மணிக்கெல்லாம் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணீரில் மானசீகமாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு உங்கள் குளியல் அறையில் வைத்து ஒரு சின்ன சொம்பில் இந்த தண்ணீரை ஊற்றி உங்களுடைய தலையில் நீங்கள் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த தீர்த்தத்தில் குளிக்கலாம். நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஷாம்பு, சோப்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் போட்டு தான் ஆவோன்னா குளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி சோப்பு, ஷாம்பு நீங்கள் போட்டு குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு திரும்பவும் பூஜாரிக்கு வந்துடுங்க. குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலையை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் துவங்கலாம். நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும். 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். நாளைய தினம் இந்த தீர்த்தத்தில் குளித்து உங்களோட வாழ்க்கை பயணத்தை துவங்கி பாருங்கள். நிச்சயமாக தீராத கஷ்டங்கள், துன்பம் எல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் விலகும், நல்லதே நடக்கும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் நாளைய தினம் இதை செய்து பாருங்கள். இந்த குளியல் தண்ணீரை நீங்கள் இன்றைக்கி இரவும் நீங்கள் ரெடி பண்ணலாம். இல்லை நாளைக்கும் நீங்கள் காலையில் ஒரு 3:30க்கெல்லாமே நீங்கள் ரெடி பண்ண முடியும்னா ரெடி பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். மறக்காமல் இந்த ஒரு பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் சேர்க்கணும். மஞ்சள் பொடி, அருகம்புல் பொடி, கிராம்பு பொடி, ஏலக்காய், 2 துளசி, கொஞ்சம் உதிரியான பூக்கள், மல்லிகைப்பூ கிடைச்சதுன்னா அதையுமே நீங்கள் போட்டு வைங்க. இந்த ஒரு மந்திரத்தை மறந்துடாதீங்க. ஓம் கங்காதேவியை போற்றி போற்றி, ஓம் யமுனா தேவியை போற்றி போற்றி, ஓம் சரஸ்வதி தேவியை போற்றி போற்றி 3 முறை சொல்லுங்கள். எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு மனசார குளித்து முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை, முருகப்பெருமான, சிவபெருமான, பெருமாளை எல்லாரையுமே வணங்கிக்கோங்க. நாளைய தினத்தில் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான், முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. பெருமாள் கோவில் இருந்தாலும் பெருமாளையும் போய் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் வீட்டிலேயே ஒரு தீபம் குலதெய்வத்துக்கு ஏற்றி இன்னொரு தீபத்தை எப்பொழுதும் நம்ம ஒரு தீபம் ஏற்றுவோம் நம்ம குலதெய்வத்துக்காக. இன்னொரு தீபம் ஏற்றுங்க, அதோட துணை தீபம் ஏற்றுங்க. ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க. அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.